ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த vlogல நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான ட்ராவல் ரிவ்யூ ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸை பற்றி. எந்த பஸ் அப்படிங்கிறத தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க. அந்த பஸ்ஸை பற்றி நான் தனியாக பஸ் ஃபேன்ஸுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா பஸ் ஃபேன்ஸுக்கும் அந்த பஸ்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் பொதுமக்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, பப்ளிக் பேசஞ்சர்ஸ்க்கு நான் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வெஸ்ட் பெங்கால், குறிப்பாக கல்கட்டா, அங்கே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான லக்ஸரி பஸ் ஆப்ரேட்டர் தான் ஷியாமோலி ட்ராவல்ஸ், ஷியாமோலி பரிபாகன். இவங்க பார்த்தீங்கன்னா கல்கட்டாவிலேருந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய வேரியஸ் பிளேசஸ்க்கு லக்ஸரி பஸ்ஸஸை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியாவுக்குள்ளே மூவ் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சாங்க. சவுத் இந்தியாவில் நிறையா ரூட்ஸில் ஆப்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து ராஜமுந்திரி, விஜயவாடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத், இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நிறைய ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஹாட் ரூட்டில் அவங்க காலையில் எடுத்து வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் பிராண்ட் நியூ பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு ஹாட்டான ரூட்டுங்க. கோயம்புத்தூர் டு ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளே பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் ஆல்ரெடி ஒரு ட்ராவல் ரிவ்யூலாம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி ஸ்பெஷலாக ஷியாமோலி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்ட்ரடியூசிங் யூ ஆல் ஷியாமோலி பரிபாகன்ஸ் ஃபர்ஸ்ட் ரூட் இன் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் வயா பெங்களூரு, வால்வோ 9600 ஸ்லீப்பர். ஸோ ஷியாமோலியோடைய இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஆப்ரேட் பண்ணுற சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 4 days தான் ஆகுது. நம்ம சீக்கிரமே அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ட்ராவல் ரிவ்யூலாம் பண்ணுறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சை புக் பண்ணிட்டேன் நான். போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு ஹைதராபாத் வரைக்கும் போயின்னு சொல்லி. கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரூட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம போகிற வழியில் பார்ப்போம் எந்த ரூட் வழியாக போகிறாங்கன்னு. மெயினாக பார்த்திங்கன்னா பெங்களூரு கிராஸ் பண்ணி தான் போகிறோம். பெங்களூர் வழியாக தான் ஹைதராபாத் போகிறோம். பஸ்ஸு சும்மா செம்மையாக இருக்குல்ல. 9600ங்க. செம்ம லக்ஸரியான ஒரு வால்வோ ஸ்லீப்பர். இது பார்த்திங்கன்னா நிறையா வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்டீரியர்ஸ் செம்ம கெத்தாக இருக்கோ அந்த மாதிரி தான் இன்டீரியர்ஸும். அடுத்து நம்ம இன்டீரியர் ஷாட்ஸை பார்த்துடலாம். இன்டீரியர்ஸில் இருக்கும் கிளாசிக் வால்வோ 9600ல் வால்வோ என்ன மாதிரி இன்டீரியர்ஸ் கொடுப்பாங்களோ பக்காவாக நீட்டாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்து அதையும் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ 2+1 கான்ஃபிகரேஷனில் டோட்டலாக 42 berths இருக்குது. ஸோ 42 பேசஞ்சர்ஸை அக்காமடேட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இது. நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கும்போதே பக்காவாக க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னிக்கு நான் புக் பண்ணியிருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் அப்பர் சிங்கிள் பர்த் புக் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பர்த்தே கிடச்சிருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்த் தான் ஃபில் ஆகிட்டே வந்துச்சா. ஸோ
ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஐயோ தீர்ந்துருமோன்னு. பட் எனக்கு எப்படியோ ஒரு பர்த் கிடச்சிருச்சு. ஸோ அந்த பர்த்தில் உட்காந்து நம்ம அமெனிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஷியாமோலி ட்ராவல் சைட்லேருந்து பேசஞ்சர்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த பர்த்தில் எல்லா அமெனிட்டிஸும் பக்காவாக இருக்கா, எல்லாமே பார்த்துடலாம். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆம்னி பஸ் பார்க்கிங். நிறைய பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ட் ஆகக்கூடியது, இங்கே போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இங்கே தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயாச்சு. 3 o'clock சரவணம்பட்டி போர்டிங் பாயிண்ட் வந்து 3 o'clock. அந்த டைமிங் தான் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற டைமிங் அதுதான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆச்சு. ஸோ இங்கேருந்து அந்த ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கிளம்ப போகிறோம். ஷியாமோலி வால்வோ 9600 ஸ்லீப்பரில் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். C6W இதுதான் நம்ம சீட்டு. பஸ்ஸு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம் பர்த்தில் உட்காந்து. காந்திபுரம் பிக்கப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காந்திபுரம் டைமிங் 3:30 தான் போட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம், ஏன்னா ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்புறம் மேலே ஏறுங்க. தப்பி தவறி கூட மேலே ஏறிட வேணாம் செப்பலோட. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஒயிட் கலர் பெட்ஷீட்ஸ்லாம் பேசஞ்சர்ஸ் நம்ம தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ காந்திபுரம்லேருந்து நம்ம டிபார்ட் ஆயாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம சேலம் ரூட்டை ஜாயின் பண்ண போகிறோம். சேலம் வழியாக அந்த தொப்பூர் காட் செக்ஷன் வழியாக இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த தொப்பூர் காட் செக்ஷன் போகிறதுக்குள்ளே ஏறிட்டிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி கேபின் ரைட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பர்த்தில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துருவோம். அதை பற்றி இன்னும் சொல்லவே இல்லை. அண்ட் நமக்கு ஸ்பெஷலாலாம் வந்து சில பேக்கேஜஸ்லாம் தந்துருக்காங்க ஷியாமோலியிலேருந்து. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடு விண்டோஸ்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களேன். புது பஸ் ப்ரோ அப்படி தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது என்ன தான் புது பஸ்னாலும் பார்த்திங்கன்னா எடுத்து பல நாட்கள் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தூசி ஆகும். மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக உள்ளேயும் பார்த்திங்கன்னா தொடச்சிருக்காங்க, வெளியிலையும் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். அண்ட் செகண்ட் ஹைலைட்டான விஷயமே அந்த சட்டிலான இன்டீரியர்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர்ஸ் வித் ஸ்க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய அந்த நீட்டான பெட் ஸ்ப்ரெட் தாங்க ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே வாஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. எந்த தைரியத்தில் ஷியாமோலி இதை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நல்லா மெயின்டைன் பண்ணணும் இதை. அண்ட் இங்கே பாருங்களேன், செமையான ஒரு பில்லோங்க. வோல்வோ பிராண்டிங் போட்ட ஒரு நல்ல ஃப்ளஃபியான குவாலிட்டி பாருங்கள். பில்லோட குவாலிட்டியிலே தெரியுது. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இது என்ன மெட்டீரியல்னு தெரில. இது வந்து என்ன லெதராக இருக்குமா இல்லை ரெனின்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்குமான்லாம் தெரில. பட் இது அப்புறம் பேக் ரெஸ்ட்டு, ஹெட் ரெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் மெட்டீரியலில் தான் செஞ்சுருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது. பேக் ரெஸ்ட்டு அண்ட் ஹெட் ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஷியாமோலி எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர், மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் USB டைப்பில் இருக்குது. அண்ட் அப்படியே உட்கார இடத்துல தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்ஸு, ஃபர்ஸ்ட் வந்து பர்த் லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் அந்த இடத்துல இருக்கிறது ரீடிங் லைட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஏசி வெண்ட், அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட் ஸ்ப்ரெட் பற்றி சொன்னேன்னா பெட்ஷீட்டை பற்றி சொல்லலை. ஏசி ஸ்லீப்பரில் பெட்ஷீட் கொடுக்காமல் இருப்பாங்களா? அதை வந்து என் பெட்ஷீட்டை தூக்கணும், அவ்வளோ பெருசான ஒரு பெட்ஷீட்டு. இந்த மாதிரி பெட்ஷீட்டை வந்து நான் எந்த பஸ்லேயும் கொடுத்து பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போனால் நம்ம பெட்ஸில் வந்து என்ன மாதிரியான பெட்ஷீட் இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ திக்கான ஒரு பெட்ஷீட்டு. அகெயின் அது ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் செம்ம ஃப்ளஃபியாக செம்ம பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. சூப்பர் நீட்டாக இருக்குல்ல. இதோட மெயினான ஹைலைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சானிடைஸ் பெட்ஷீட்ஸு. இந்த இடம் அப்புறம் நம்ம உட்கார்ற ஸ்பேஸு எல்லாமே வந்து செம்ம நீட் அண்ட் க்ளீனாக ஷியாமோலி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது குண்டு பெட்ஷீட்டு. அதுக்கு நான் பேரே வச்சுருக்கேன் குண்டு பெட்ஷீட்டுன்னு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
லக்கேஜ் ஹோல்டரு. அது பரவாயில்ல, என் பேக்கேஜ் வந்து பெரிய பேக்கேஜ்லாம் கிடையாது, அங்கே இருக்கிறதே 2 ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து உள்ளே பொரிஞ்சிருச்சு. அப்புறம் வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம் நம்ம. மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு. ஸ்க்ரீன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக நீட்டாக இருந்துச்சு. இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா நான் அவங்க வெப்சைட்லேயே தான் போய் புக் பண்ணேன் இந்த பஸ் ஜேர்னியை. ஸோ அப்படி புக் பண்ணும்போது அம்யூனிட்டிஸ்லாம் நான் செக் பண்ணிக்கிட்டேன். அவங்க வெப்சைட்லேயே அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பேசஞ்சர்ஸ் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ராவல் ரிவ்யூவாக கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கலாம் தான் நோட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி இருக்குங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே இருக்குது. இந்த ஒய்ஃபை முதற்கொண்டு, இந்த ஒய்ஃபைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸில் மென்ஷன் பண்ணுவாங்க அம்யூனிட்டிஸில். பட் உள்ள பஸ்ஸுக்குள்ளே வந்து ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி கிடையாது. பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஃப்ரீ ஒய்ஃபை ஆஃபர் பண்ணுற மாதிரி போர்டு. நம்ம ஜஸ்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை நம்ம ஃபோனில் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு நம்ம உள்ளே போய் சைன் அப் பண்ணால் போதும். நம்ம நேமும் ஃபோன் நம்பரும் கேட்கும், அது ஓடிபி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணால் போதும். ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நான் எந்த பஸ்லையுமே பார்த்தது கிடையாது. நான் தான் மென்ஷன் பண்ணல, இந்த ஒய்ஃபைன்னு ஒன்று கொடுப்பாங்களே தவிர உள்ளே போனால் இருக்காது. பட் இந்த பஸ்ஸில் அதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கு நம்மளுக்கு மெசேஜே அமைச்சிட்டாங்க. பஸ்ஸு கிளம்புற ஒரு ½ hour முன்னாடி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மெசேஜும் டிரைவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அமைச்சிட்டாங்க. ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது இன்னும் நான் காட்டல, அதுவும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ இது வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும். நீங்கள் வந்து ஹைதராபாத் வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கணும் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போனாலும் சரி, பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போனாலும் சரி, இதில் ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுற அனைத்து பேசஞ்சர்ஸ்க்கும் இது இருக்குது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர், ஹல்திராம் சால்டட் பீனட்ஸு, ஒரு சின்ன பட்டர் குக்கீஸ் யூனிபிக்கோடது, பர்க் சாக்லேட் ஒன்று, பேப்பர் போட்டோடைய கடலை பருப்பி, அதுக்கப்புறம் ஒரு வெட் வைப். நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்குள்ளே. அண்ட் இந்த பாக்ஸ்லேயே பாருங்களேன், நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, யுவர் ஸ்பேஸ் ஹேஸ் பீன் சானிடைஸ்டு. ஸோ அவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு பர்த்து, அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இதிலே போட்டிருக்காங்க. ஜெர்ம் ஷீல்டு மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பெருந்துறை டோல் வந்துட்டோங்க. அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. டோல்கேட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு அடுத்து எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா டின்னர் பிரேக்லாம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றிலாம் நான் அப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கேபின் ரைடே பண்ணல. ஏன்னா உள்ளே அவ்வளோ பர்த் கம்ஃபர்ட் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் படுத்து. பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே உட்காரதை விட எனக்கு இங்கே ஓல்வோ மாதிரி ஒரு பஸ்ஸில் கேபின் ரைட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கப்பல் மாதிரி மிதக்கும், அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம கேபின் ரைட் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் சூப்பராக அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த பஸ்ஸில் க்ரூ மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேர், டிரைவர்ஸ் 2 பேர், அப்புறம் அட்டெண்டர் ஒருத்தர். டிரைவர் அண்ணா பார்த்திங்கன்னா ஆந்திராவில் குண்டூர்லேருந்து அண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணா. அண்ணா உங்கள் பேர்ண்ணா? நாகார்ஜுனா. இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணுவாண்ணா, அண்ணா டிரைவிங்கில் இருக்கார். செகண்ட் டிரைவர் அண்ணா உள்ளே படுத்துட்ருக்காரு. அண்ட் அண்ணன் தான் அட்டெண்டரு. அண்ணா உங்கள் பேர்? உங்கள் பேர்ண்ணா? நஞ்சுண்டர். ஓகேண்ணா, சூப்பராக அண்ணன் பஸ்ஸை ரெடி பண்ணார்.
ஓல்வோனா ஓல்வோ தாங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆஸ் அ பஸ் ஃபேன் நான் வந்து நிறையா பஸ்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக இருக்கிறது அந்த சஸ்பென்ஷன், அந்த கம்ஃபர்ட், பேசஞ்சர்ஸ் கிடைக்கிற கம்ஃபர்ட்டு பெஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓல்வோவில் தான் இருக்குது. 2 கோடி ரூபாய் கிட்ட வருங்க இந்த பஸ்ஸு. 9600 ஸ்லீப்பர் வெர்ஷன். ஸோ இந்த பஸ்ஸோடைய ரேட் எடுத்துக்கிட்டோன்னா அப்ராக்சிமேட்டாக 2 crores வரும். பட் அந்த 2 crores எனக்கு தெரிஞ்சு ஓல்வோ ஒர்த்து பண்ணியிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நானே சொல்லியிருக்கேன்ல, கேபின்லலாம் உட்காந்தா அப்படியே கப்பலில் மிதக்கிற மாதிரி இருக்கும்னு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பர்த்தும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் ஆரம்பித்து எந்தெந்த ரூட் வழியாக போகிறோம், எங்கெங்கே போர்டிங் கொடுத்துருக்காங்க ஷாமோலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் யூஸ்வல் தான். நம்ம வந்து சரவணப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே வழியில் வந்து காந்திபுரம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸு, ஹோப்ஸு, பீலமேடு, கேஎம்சிஹெச், நீலாம்பூர் அப்படின்னு சொல்லி லைனாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிடையாது, ஈரோடு உள்ள வரைக்கும் போகாது. பட் பைபாஸு, சித்தோடு பைபாஸு, இல்லாட்டி லக்ஷ்மி நகர் பவானி பைபாஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து ஏவிஆர் சர்க்கிள். அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி பைபாஸ் தான். அதுக்கு முன்னாடியே தர்மபுரியும் பைபாஸ் தான். ஒசூர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஃப்ளைஓவர் எண்டிங்கில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒசூர் வரைக்கும் சொல்லிட்டேன். பெங்களூர் தாண்டி என்ன ரூட்டில் போகிறோம், அங்கே என்னெல்லாம் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் கேபின் ரைட்டை சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கேபின் ரைட் இந்த கோயம்புத்தூர் டு பெங்களூர் செக்ஷனில். நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் டு ஹைதராபாத் செக்ஷனில் ஒரு கேபின் ரைட் இருக்கும். அது வந்து நைட் டைம் கேபின் ரைட். அதில் வந்து நான் சொல்கிறேன் அங்கே என்னெல்லாம் ரூட்டில் போகுதுன்னு. இவ்வளோ தூரம் நீ ஷாமோலி பஸ்ஸை பற்றி பெருமை பேசிட்டு வரையே, உள்ளே இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் சொல்லிட்டியே, இன்னும் ஃபேர் பற்றி சொல்லலன்னு கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. 2700 rupeesங்க. நான் புக் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து 2700 rupees. எல்லா பர்த்துக்கும் சேம் சார்ஜ் தான். சிங்கிள் பர்த்துக்கு தனி, டபுள் பர்த்துக்கு தனிலாம் இவங்க சார்ஜ் பண்ணுறது இல்லை. எல்லாமே சேம் தான். ஈக்குவலாக 2700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் புக் பண்ணிட்டேன். அண்ட் எப்போவுமே நான் ஆம்னி பஸ் வ்ளாக்ஸில் சொல்கிறது தான், ஃபெஸ்டிவல் டைமு இல்லை வீக்கெண்ட் டைமில் ஃபேர் கண்டிப்பாக மாறும், ஏறும் இறங்கும். அதுதான் ஆம்னி பஸ் ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. பயங்கரமான டிராஃபிக்ங்க ஹைவேலியே. இங்கே ஏதோ பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது போல். ஸோ நிறையா லாரி, அதுவும் வேலையை முடிச்சுட்டு வர வேறு டைமு சரியான டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோம். கஸ்டமர் ஃபோன் கேட்குறேன். அப்பா
லைட்டிங்கில் பார்க்கும்போது நைட் டைம் வியூவில் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குல்ல. அந்த நைட் டைமில் அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேனே. டே டைமில் ஆன் பண்ணாதனால நான் இல்லையோன்னு நினச்சேன். பட் அந்த நம்ம பர்த்துக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ தான் செம்ம பளிச்சுன்னு செம்மையாக தெரியுது. சேலம் தாண்டி ஓமலூர் டோல்கேட் தாண்டி ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் இல்லை, டின்னர் பிரேக்கே இதுதான். கொஞ்சம் ஏர்லியான டின்னர் பிரேக் தான் 7 மணிக்கிட்ட அப்படிங்கிறது. பட் இப்போ முடிச்சுறது நல்லது. ஏன்னா தாண்டி போனோன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணகிரி தாண்டி தான் ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கும். ஸோ அது மேபி டைம் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே 7 o'clock டின்னர் பிரேக் விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்திருக்காங்கன்னு எனக்கு எக்ஸ்டீரியர் வச்சே தெரியுது. நல்ல ஒரு ப்ரீமியமான சர்வீஸ், ப்ரீமியமான ஹோட்டலில் நிறுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ உள்ளே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் வேணால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுதுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நைட் டைமில் பார்க்கும்போது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ப்ரைஸிங்கோ அந்த அளவுக்கு ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. கொஞ்சம் ஏர்லியாக நிறுத்தினாலும் ஒரு நல்ல ஸ்டாப்பில் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஏர்லியாகவே நிறுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கேபின் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி போவோம். முக்கியமாக தொப்பூர் காட்ஸ்லாம் நைட் டைமில் கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கேபின் ரைடில் பக்காவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 80 தான் மேக்ஸிமம் போதுங்க. நான் பார்த்த வரைக்கும் 80 தான். இன்னும் அண்ணங்கிட்ட கேட்கல, ஏதாச்சும் ஸ்பீட் அன்லாக் இருக்கான்னு கேட்கல. நான் பார்க்கலாம் போகும்போது. ஏன்னா வர வழி ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்காக இருந்ததுனால பயங்கர ஸ்பீடு போக முடியல. பட் இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறேன் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு. கம்ஃபர்ட்டு சொல்லவே தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வோல்வோவில் வந்து அந்த சஸ்பென்ஷன் செம்ம சூப்பராக இருக்கும். அதை தான் வந்து ஷாமோலி ரைட்லையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ள கேபின்லேயும் பார்த்தீங்கன்னா கேபின் பாருங்க, உள்ள பர்த்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நான் உள்ளே தான் இருந்தேன். அண்ட் இந்த டின்னர் பிரேக் அப்புறம் கண்டிப்பாக வந்து பெரிய பிரேக் எதுவும் இருக்காது. ரெஸ்ட் ரூம் ஸ்டாப்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ஒரு வியூ உங்களுக்கு காட்டவே இல்லை. ஏன்னா நான் எடுக்கும்போது மத்தியானம் தான் எடுத்தேன். ஸோ லைட்டிங்லாம் அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ நைட் டைம் ஆனதுனால செம்ம கிளியராக இருக்குது லைட்டிங்லாம். BS6 நார்ம்ஸ் தாங்க இந்த வோல்வோக்கும். 80 ஸ்பீட் லாக்கு. ఇది ఊటీ రోడ్ అంటే ఇదేనా? ఊటీ రోడ్ అని వచ్చింది యూట్యూబ్లో. ఈ రోడ్డే, యూట్యూబ్లో కాదు, ఊటీ రోడ్ కాదు. கேபினில் டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லைட்டிங் கொடுத்துருக்காங்க. Volvo 9600 எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங்கு அங்கே வரைக்கும், டேஷ்போர்டு வரைக்கும் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குல்ல. தர்மபுரி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் உள்ளே ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாண்டி கேபின் ரைட் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். தர்மபுரி தாண்டி 1 hour தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா நம்ம அத்திபெல்லேவே ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக டிஎன்கே பார்டரே ரீச் பண்ணிட்டோம். அத்திபெல்லே தாண்டினதுக்கப்புறம் அந்த டோல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்திருக்காங்க. முக்கியமாக வந்து டீசல் ஃபில்லிங் பிரேக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்கும் கொடுத்துட்டாங்க. நயாரா பெட்ரோல் பங்க்கில் நிறுத்திருக்காங்க. ஸோ அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, நல்லா நீட்டாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ட்ராப்பு பிக்கப்புன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஹைதராபாத் ஹைவேவை கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் 9600S ஓல்வோவுடைய சவுண்டு, ரியர் இன்ஜின் சவுண்டு வித் மல்டி ஆக்சல் லுக் சூப்பராக இருக்குல்ல. ஸோ பெங்களூரில் ட்ராப்பு போர்டிங்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பெங்களூர் தாண்டி இப்போ நம்ம ஹைதராபாத் ஹைவேவை கனெக்ட் பண்ணியாச்சு. எந்த ரூட்டில் நம்ம ஹைதராபாத் பெங்களூர்லேருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்பல்லாப்பூர் வரும். இப்போ எலான்கா தாண்டி பார்த்தீங்கன்னா தேவனஹள்ளி ரீச் பண்ணியிருக்கோம். தேவனஹள்ளி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெங்களூரு ஏர்போர்ட் இருக்கிற ஏரியா. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் ஹைதராபாத் ஹைவேவே போகுது. ஸோ இப்போ தேவனஹள்ளி தாண்டி சிக்பல்லாப்பூர் வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அனந்தபூர், அதாவது நம்ம ஆந்திர பிரதேஷ் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து அனந்தபூர் கர்னூல்னு வரும். அதுக்கப்புறம் தெலுங்கானா என்ட்ராகி நம்ம மார்னிங் ஹைதராபாத் கனெக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து போகிற ரூட்டு. பிக்கப்லாம் வந்து எங்கேயும் இந்த பஸ்ஸை கொடுக்கல. இவங்க ஓட்டுற பெங்களூர் ஹைதராபாத் பஸ்ஸு தனியாக இருக்குல்ல, அந்த சர்வீஸ்க்கு இந்த பிக்கப்லாம் கொடுத்துருக்காங்க. அனந்தபூர் பிக்கப்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து நம்ம பஸ்ஸுக்கு அந்த பிக்கப்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸில் தான் போகிறது. ஆக மொத்தம் ஒரு 4 ஸ்டேட் நம்ம கிராஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு 4 ஸ்டேட்டு. ஆல் இண்டியா டேக்ஸில் தான் ஓடுது. இருந்தாலும் வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு பர்மிட் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஸோ 4 ஸ்டேட்டுக்கு 4 ஸ்டேட் பர்மிட் கட்டி ஆகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகிறது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். காரணம் வந்து இவங்க வந்து தனியாக வந்து பர்மிட் கட்டி ஓட்டணும் இன்டர் ஸ்டேட்டுக்கு. அண்ட் நம்ம வந்து கேபின் ரைட் பண்ண போகிறது அனந்தபூர் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அனந்தபூர் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். மார்னிங் வந்து ஹைதராபாத்தில் கண்டினியூ பண்ணுவேன். గంట పట్టిందా? బాగుంది తాగుతాను కానీ ఎక్కువ రాదు. టైం
இதோட குட் நைட் மார்னிங் ஹைதராபாத்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த லக்டிகா புல் பார்த்திங்கன்னா இங்கே ஹைதராபாத்தில் சென்ட்ரு பிளேஸுங்க. ஹைதராபாத் டெக்கன் நம்பள்ளி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நியரஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் இங்கே தான். ஸோ ஷியாமோலி ட்ராவல்ஸ் இங்கே ஹைதராபாத்தில் ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரம்கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே மெஹ்திப்பட்டினம், லக்டிபூல் வழியா, அமீர்பேட்டு, குக்கட்பள்ளி, இப்போ லாஸ்ட்டாக வந்து மியாப்பூர் வரப்போகுது. மியாப்பூர் வரைக்கும் ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்க. பட் நான் அங்கே கூட இறங்க போகிறது இல்லை, அதையும் தாண்டி பார்க்கிங் வரைக்குமே போக போகிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பச்சுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல பஸ் பார்க்கிங் ஒன்று இருக்குது. ஹைதராபாத்தில் வந்து ரெட்டி பஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆம்னி பஸ்ஸஸ் அங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ அது வரைக்கும் போய் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பொறுமையாக கிளம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம ஷியாமோலி பரிவாஹன் ட்ராவல்ஸ் ஜேர்னி கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் ஜேர்னி இங்கே ஹைதராபாத் பச்சுப்பள்ளி பஸ் பார்க்கிங்கில் முடிவுக்கு வருது. 2 பஸ் நிற்கிது பாருங்கள். ஒன்று வந்து நம்ம பஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு டு ஹைதராபாத், டெடிக்கேட்டடாக பெங்களூர் டு ஹைதராபாத்தே ஓட்டிகிட்ருக்காங்க. நானே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சர்வீஸ் தான் 2 பஸ்ஸும் நின்றுட்டுருக்கிறது. அண்ட் நிறைய பஸ்ஸஸும் நின்றுட்டுருக்கு. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஷியாமோலி வந்து லாஸ்ட் வரைக்கும் கூட என்னால் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன்னா டைமிங்கு லைட்டாக டிலே பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சேன். பட் டைமிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்ன டைமிங், மியாப்பூர் வந்து 7:50 தான் டைமிங். ஏர்லியாகவே 7:45க்கெலாம் வந்துட்டோம். ஸோ டைமிங் வந்து செம்ம ப்ராப்பராக கீப்பப் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸு, ரெஸ்ட் ஸ்டாப்ஸு எல்லாமே வந்து பக்காவாக நிறுத்தினாங்க. ரெஸ்ட் ஸ்டாப், டின்னர் பிரேக்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. க்ரூலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியான க்ரூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் கம்ஃபர்ட்டு. நான் நல்லா தூங்கிட்டேன். எனக்கு எந்திரிச்சு வரவே வந்து மனசே இல்லை. அந்த அரம்கார்லேயே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த குக்கட்பள்ளிக்கிட்ட தான் எந்திரிச்சு வந்தேனே. ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பர்த்து. ஸோ எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2700 ருபீஸ்க்கு புக் பண்ணி நம்ம வந்தோம். அதுக்கு வந்து ஒர்த்தான சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஷியாமோலி ஒரு செம சூப்பரான சர்வீஸ் நம்ம ரூட்டில் லான்ச் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் ஷியாமோலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, பவானி பைபாஸு, அதுக்கப்புறம் சேலம் அங்கேருந்துலாம் ஏறுறீங்கன்னா இதை ஒரு சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ட்ராவல் ரிவ்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டடா.